நெறைய பேர் இப்போ சீரியல் இந்த மாரி விஷயங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க குடுக்குற ஒரு சின்ன சஜஷன்னா என்ன குடுப்பீங்க? ஆக்சுவலி என்னோட 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்து அழகா இருக்கோம், நல்லா நடிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி நீ ஒரு நல்ல ஹியூமனா இருக்கணும். மத்தவங்கள நீ வந்து மதிக்க கத்துக்கணும். அவங்க பெரிய ஆளு, சின்ன ஆளு அப்படின்லாம் இல்ல. இப்ப நீங்களா இருந்தா கூட யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு புரொடக்ஷன்ல வொர்க் பண்றவங்களா இருந்தா கூட நீ அவங்கள வந்து மதிக்கணும். ஆ ஒ இப்போ ஒரு ஷாட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா, யாருமே ஷாட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ நம்மளோட வேலைய நம்ம மதிச்சு, அதுல கரெக்ட்டா இருந்தாலே எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். ஓகே. இங்க யாருமே அதெல்லாம் பண்றதில்ல. ஒரு 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 ப்ராஜெக்ட் 2 ஓகே எல்லாருக்கும் த்ரிஷா, நயன்தாரா, ஈவன் த்ரிஷா மேம் கூடலாம் நான் வொர்க் பண்ணும்போது, அதெல்லாம் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். ஓகே. லைக் அவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரூம்குள்ள யாரையுமே விடாம கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவங்க வந்துட்டு அவங்க அந்த ரூம்ல இருக்காங்க. அத்தன ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நெனச்சு மேனேஜருக்கு ஒரு கால் பண்ணி அவங்கள வெளிய போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனா, அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த பண்ணல. அதனால தான் அவங்க இப்போ வரைக்குமே ஒரு சக்சஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இப்பலாம் வந்துட்டு எப்படின்னா, அதான் ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் பண்ணோனே, நம்ம தான் எல்லாமே அப்படின்ற மாரி, அந்த ஒரு அப்படி நெனச்சுட்டாலே நம்மளால எப்படி வருமோ அப்படியே போயிடுவோம். ஓகே. இததான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஃபீல் பண்றேன். ஓகே. எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாம தலகணமும் இல்லாம நீங்க நீங்களா இருந்தீங்க அப்படின்னா, எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். ஓகே.